ஐயா திருப்பூட்டி பார்த்தா தான் செத்தாலும் மச்சம் உண்டு. ஐயா நம்ம மகனுக்கு கல்யாணத்தை முடிச்சு பார்க்கணும். எப்போ அந்த மன்னர் இருக்கான் பாரு, யாரு நைனாமணி அப்பமே சொல்லுதான், அடி அடி அம்மனவி என்னுடைய தங்கை மாவா ஒரு நல்ல பெண்ணு அம்மா, சித்திரவல்லி பெண்ணு தானே, அவ பூத்து தான் நிறைந்திருக்கா, புஷ்பவதி ஆனமாவா அவளுக்கு எம்மகன் ஒரு மகன் அழகு நல்ல மகனுக்கு சித்திரவல்லி பெண்ணத்தான் தாலி கட்டி பார்க்கவே. ஏயா உன் தங்கச்சி மூல தாலி கட்டவா அடபாவி. ஐயா அவளை தாலி கட்டி பார்த்தோம்னா நாளை ஒரு காலம் ஏயா உன் தங்கச்சி சொல்ல கேட்டு என்னவா இருக்க விடுவாளா? இருக்க விட மாட்டா. அதனால உன் தங்கச்சி மாவா என் வீட்டுக்கு அறவே ஆகாது, என் வாசலுக்கு ஆகாது. ஐயா அவ என்ன செய்யணும்? எங்க அண்ணன் பெற்ற திருமகளோ ஸ்வரணவல்லி பெண்ணு தானே, அவ பூத்து தான் இருக்காள். ஐயா என் மகனுக்கு மாலை வட்டா என்னால ஒரு காலத்தில் தானே இன்று இடமதி அழகு நல்ல இடமதி அப்பங்கூட பிறந்தது அத்தை என்ற பாசத்தால் தலையவும் தூக்குவா தண்ணியும் கொடுப்பா மாமா மாமி மாமா மறக்காம தந்தருவா. யாரும் நல்ல மகளத்தான் என்னுடைய மகனுக்கு மாலையிட வேணுமே, அரும மகளானவே ஸ்வரணவல்லி பெண்ணத்தான் பெண் பேசி முடிக்க அவருடைய அரமனை குருபுத்திரனானவன் தாலி கட்டி மாலமா தாலி கட்டி தானதான் வாரான. அவளை தாலி கட்டி வாழும்போது மன்ன வேணும் தேவியும் மன்ன வேணும் மனமகிழ்ந்து ஆண்டு வாரா. யாரும் நல்ல மகளத்தானே குருத்திரனான வேணும் ஆண்டு கொண்டு வார போதே. குருத்திர மனைவாட்டி கிட்ட சொல்லுதான், எம்மா எங்க அம்மா அப்பா ரெண்டு பேத்துக்கும் அவர் மனசுன்னு வகாம அவருக்கு நீ சாப்பாடு கொடுக்கணும் கொடுக்கணும் அம்மா. பண்ண கால நேரம் தவறாம அம்மா நான் காட்டுக்கு போய் வருவதற்கு அதிக நேரம் ஆகும் அம்மா. ஆனா எங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் காலம் நேரம் தவறாம நீதான் அவளுக்கு சாப்பாடு கொடுக்கணும். ஏ அப்பா ஏ அந்த அம்மா நெய்தா அதே நேரம் ஆட்டும்னா ஏ மாமனுக்கும் மாமியாளுக்கும் ஏ கால நேரம் தவறாதாமையா அப்படி சாப்பாடு பொங்கி படைத்து அழகாகவே வாரா. எப்படி கொஞ்ச காலம் ஓடுது. அவன் பார்த்தா ஐயா நம்ம புருஷன் பாடுபடுதான், இவ கிழவனும் கிளவியும் இவ இருந்துலா திங்கா அப்படின்னு அவளுக்கு மனசுல என்ன ஓடுது. அவன் என்ன நினைக்கா, ஐயா
இந்த கிழவனையும் கிளவியவும் என்ன செய்வோம்? கொஞ்சம் கொஞ்சமா சன்னமா கொல்லணும். ஒரேடியா கொண்டா நம்மளை கொண்டு வருவாங்களா? அப்போ ஏயா இனிதா பக்கத்தில் அப்பவே மனசில் நினைக்கா, பக்கத்து வீட்டுக்காரிட்ட ஒரு யோசனை கேக்கா, ஏக்கா என் மாமன் மாமியால சன்னஞ்சனமாக கொல்லணும், என் புருஷன் பாடுபட்டு இவர் 2 பேரும் இருந்து திங்காவோ, அதுக்கு நீ ஒரு யோசனையை சொல்ல. அப்படியா? ஏன் அந்த பொன்னியாட்டி என்ன சொல்லுதா? ஏம்மா அப்படின்னா கேப்ப இருக்கு பாரு, கேப்பையிலையும் ஆண்டு மாறின கேப்பையா இருக்கணும். ஆண்டு மாறு காப்பா, ஒய் உளுந்த காப்பா, உளுத்த காப்பா, ஆண்டு மாறு காப்பா, ஒண்ணுக்கு ஆவாத காப்பா, எருக்கடங்களை போடக்கூடிய காப்பா. ஐயா ஆண்டு மாறின கேப்பையா? ஆண்டு மாறி காப்பா, ஆண்டு மாறின காப்பா. 1 2 உடைக்கணும். அப்பா 1 2 திரிக்கணும் ஐயா, திரிக்கணும் ஐயா. அதே நேரம் அதுல இருக்க கொம்மை வெளியே வேறப்படாது, அத 1 2 வேக வைக்கணும். ஆமா ஆமா. கேப்பக்காடி ஏமா பையா அதான் போடாதையா. ஐயா அந்த கேப்பைய 1 2 வேக வச்சு ஆமா கூழா காய்ச்சி, ஆமா அது ஒரு பக்கம் வந்துட்டு நடக்கும். ஐயா அதுக்கு வத்தல், ஆமா மிளவாத்தல், சண்டு வத்தலா இருக்கணும். சண்டு வத்த தூரம் அள்ளி போடக்கூடிய வத்த, விதை இருக்கப்படாது. விதை இல்லாத வத்த, விதை இல்லாத வத்த. விதை இருந்துச்சுன்னா வாய் உரைக்குமா? ஆமா கூட கொஞ்சம் குடிச்சிருவா, கூட கொஞ்சம் கஞ்சி குடிச்சிருவாளாம். ஆமா அப்பளத்த மிளகா நாமெல்லாம் நல்ல மிளகாத்தல கொடுத்தா கூட 4 இட்லி தின்னு போடுவோம், அதனால இல்லன்ட்டாவோ. ஆமா அப்ப என்னதான் என்ன அதை உன் புருஷனுக்கு நீ கொடுக்கணும். உன் புருஷன் இல்லாத நேரத்துல இல்ல மாமா மாமியாளுக்கு படைக்கணும். கொல்லமா கொல்லுமா, அப்படிதான் நான் யோசனை சொல்லுதம்மா. ஆமா என் கணவன் எங்க மாமியாரையும் மாமனையும் அப்படிதான் கொன்னேன். ஐயா பருக்கை கொடுத்தா நாளா இழுக்கும். ஆமா ஆமா அதனால இப்படி கொடுத்தேன்னா அள்ள முடியாது, சன்னஞ்சனமா பதக்குன்னு போயிரும்னா. ஆமா காதுல கேட்டா இது நல்ல யோசனையா இருக்க, கடுமையான யோசனை. ஆண்டு மாறின கேப்பைய 1 2 திரிச்சு அதை 1 2 வேக வச்சா. ஆமா பெந்து பாதி வேகாம பாதி. சண்டு வத்தல 1 2 சுட்டா சுட்டா அடுப்புல போட்டு, அதே நேரம் அந்த அடுப்புல இருந்து அடுப்புல போட்டு வீட்டுல உள்ள பாத்திரத்துல சுடுத மாதிரி சுடுத்தா. வாய் பட்டா நல்லா இருக்குமாயா? கொஞ்சம் வத்தல வாயில கொண்டு திணிச்சா இருந்தாலும் கூட ஊத்து, வாய வச்சு குடிச்சு நம்ம குடிக்கவா? பாகவத்தியமாவா ஐயா என்ன அப்படிங்கிற எண்ணம். ஆமா பக்கத்துல சுள்ளைக்கு வாரா, சுள்ளையில வந்து வார்டு இருக்கு பாரு. என்ன வார்டு? சட்டிவானை செஞ்சதுல 1 2 உடஞ்சு கிடக்கும்ல, கழிவோடு அத கையில எடுத்தா மாமனுக்கு ஒரு வார்டு, மாமியாளுக்கு ஒரு வார்டு. ஆமா ஆமா மாமனுக்கு அத்தைக்கு வார்டு. அந்த வாட்டுல அந்த கேப்ப கூல ஊத்தி சண்டு வத்தலையும் போட்டு இந்தா பிடி. அதுல அந்த அப்பம் கூட பிறந்த ஒரு அத்தை, அவளுக்கு கூட ஒரு ஆப்பைய ஊத்துனாலாம். இனத்திருந்தாலும் அப்பம் கூட பிறந்தவல்ல இருக்கும்ல, ரத்த பாசம். ஆமா அப்படி நித்த நடக்கு. ஆமா அவ ஒரு நாள் வருங்க, குரு உத்துறேன் காட்டுக்கு போனவன் விரவு எடுக்காம இடபாதையில திரும்பி வாரான். திரும்பிட்டான் நாளைக்கு போகும்னு வந்துட்டான். ஆமா ஆமா இடையில வந்துருவான், எதிர்க்கியா இருக்கணும். இடபாதையில வரும்போது அதே நேரம் அந்த அம்மா நினைஞ்சிருக்கா புருஷனுக்கு பொங்கி படைச்சிருக்கா, ஆக்கி அடிக்க வச்சிருக்கா. அடைக்கிட்டா
இவன் நீதான் என்ன அதுல வரும்போது ஆ, அந்த அம்மா தண்ணீர் எடுக்க போயிருக்கா. போயிட்டா ஆத்தாங்கரைக்கு குரு உத்திரன் ஆ, குடிசைக்கு வந்தான். வந்தான் குடிசைக்கு வந்து வந்து பெத்தல பார்த்தான். ஆமா நம்ம கையால ஆ, நம்ம அம்மா அப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்து அதிக காலம் ஆச்சு. பல வருஷம் ஆச்சே ஏயா என்ன இன்னைக்கு ஆ, நம்ம அம்மா அப்பாவுக்கு சரி நம்ம சாப்பாடு கொடுக்கணும். நம்ம கைனால கொடுக்கணும் தாயும் தகப்பனுக்கும் தலவாழை இலை விரித்தான், விரைத்தான் தச்சாலியை படைத்தான், படைத்தான் சாதத்தெல்லாம் தட்டுனான், தட்டுனா சாம்பாரை கொட்டி கொட்டி பெத்தவளை கையை பிடிச்சு பிடித்து கூப்பிட்டு ஆ, வசம்னா எடுத்து வச்சுட்டான். சாப்பிடுங்கப்பா சாப்பிடுங்க அம்மா அப்படின்னு கூப்பிட்டு அம்மால அமர வைத்து வைத்து அம்மா என்ன சாப்பிடுங்க, சாப்பிடுங்கம்மா அப்பா ஆ, சாப்பிடுங்கண்ணா. எப்பா சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லவும் அவர் ரெண்டு பேரும் ஆ, கையை கொண்டு தடவுதான். எங்க ஏன் அவன் சாப்பாட்டுக்கு இந்த ஓடு கொடுத்துருப்பான்ல, அவன் ஓட தடவுதா எங்க இருக்குன்னு. அப்படி ஓடு எங்க இருக்குன்னு தடவும் போது குருவுத்திர நினைக்கா நம்ம அம்மா அப்பா ரெண்டு பேரும் கண்ணும் தெரியாம தான் தடவுதாலோ என்று என்ன கொண்டு கையை பிடிச்சு சாப்பாட்டில் அப்படி எடுத்து வைக்கான். சாப்பாட்டில் எடுத்து வைக்கவும் பார்க்கா பருக்க தட்டுப்படுது. பருக்க தட்டுப்படவும் அப்பமே சொல்லுதா, எப்பா குருவுத்திரா ஏய், அம்மா அப்பா இருக்குது உனக்கு பிடிக்கலையா? நான் பூமியில இருக்க உனக்கு பிடிக்கலையா? சம்மதம் இல்லையா? ஐயா என்ன பருக்கையை கொடுத்தா அம்மா அப்பா உயிர் பதக்குன்னு போயிரும் நினைச்சியாடா? ஆமா ஆமா தொண்டையில டப்புன்னு அடிச்சிடும் நினைச்சியா? அம்மா என்ன என்ன வார்த்தை சொல்லுத? இந்த வார்த்தையை சொல்லாத அம்மா. சாப்பிடுமா அண்ணா, சாப்பிடுமா வயிறார சாப்பிடுமா. அடபாவி என்ன நாங்க பருக்கைய பார்த்து பலகாலம் ஆச்சுடா. பல ஆண்டு ஆயிடுதப்பா. அப்பா ஓ எனக்காக உன் மனைவாட்டி ஆமா ஒரு உணவு படைத்திருப்பா, இருக்கு அதை எடுத்து கொண்டு வாண்ணா. கொண்டு வாப்பா அந்த கேப்பக்காடிய. அம்மா என்ன உனக்கு தனியா கொடுத்தாளா? ஆமா என்னம்மா கொடுத்தா? எப்பா எங்களுக்குன்னு ஒரு கூழு ஒன்று ரெண்டாவது வச்சிருப்பா. அதை கொண்டு வாடா என் மகனே. காதுல கேட்டான். குரு உத்திரனுக்கு கண்ணு சவக்கு, கடும் கோபம் வருது. அம்மா உனக்கு கூழ் கொடுத்தாளா? கொடுத்தாளா சண்டாளி வண்டா பாதகத்தி. இனிமேலுக்கு இவளை வச்சு பார்க்க கூடாது, வைக்க கூடாத இவளை. நீதான் என்ன அவளை கண்டது உண்டமா வெட்டி எறியணும். எரிய வேண்டும். நீதான் என்ன கண்ட கோடாரிய கையில் எடுத்து கோடாரிய வேகத்தோட வாரான குருபுத்திரனான வேணும் தானதான் வாரபோது. குருபுத்திர வரும்போது அந்த அம்மா இடுப்புல குடத்தை வச்சு அப்படி ஆசார கை வீசி வாரா. புருஷனை கண்டதும் அவ பொன் சிரிப்பா சிரிக்கா. அப்படியே லேசா சாடமாடையா சிரிக்காள. பார்த்தா அதே நேரம் அம்மா சித்திரவல்லி என்னை பெற்ற தாய் தகப்பனுக்கு நீ கூழ் கொடுத்தியா? கூழு கொடுத்தாயா? காடி கொடுத்தாயா? உன்னை உயிரோட வச்சு பார்க்கலாமா? இந்த பூமியில வைக்கலாமா அம்மா உன்னைய? நீதான் நடு ரோட்ல கண்ட கோடாரி கையில் எடுத்து மனைவாட்டின்னு பார்க்கல. கண்ட துண்டமா வெட்டுதான். வெட்டிட்டான் ஐயா. கண்ட துண்டமா வெட்டி 4 முக்கு சந்தியில மனைவாட்டியை இழுத்து கட்டிட்டான். அதே நேரம் குருபுத்திரன் எங்க வாரான்? குடிசைக்கு வந்தான். ஆகா நம்ம அம்மா அப்பாவுக்கு செய்த கருமம் காசிக்கு போனாலும் தீராது. காசிக்கு போனாலும் கருமத்தை தீராது ஐயா. நம்ம காசிக்கு போனோமானா நம்ம அம்மா அப்பாவும் இங்க ஒத்தையில இருப்பா. அதனால நம்ம அம்மா அப்பாவையும் அழைத்து கொண்டு காசிக்கு போகணும். குருபுத்திரன் ஒரு காவட்டை கட்டுனா. காவட்டுல அம்மாவை அப்பாவையும் தூக்கி வைத்து தோல்ல தூக்கி வைத்து கால்நடையா நடந்து வாரான். தாயும் தகப்பனையும் சுமந்து வாரான் தோல்ல போட்டு. யாரும் மகன் குருபுத்திரன் குருபுத்திர கால்நடையா நடந்து வாரான். நடந்து வாரான்.
அன்னைக்கு நாளையில நாளையிலே ஆனமலை காவுக்குத்தான் காவுக்கு தாவு ஐயா காவுக்கு தானதான் வாரார ஆனமலை காவுலதான் தானதான் வார போது ஐயா ஆனமலை காவுக்கு வரும்போது மஞ்சோடு தீர்த்தம் மஞ்சோடு தீர்த்தம் ஐயோ அம்மாவும் அப்பாவும் ஆமா ஐயா என்ன ஏ குருவத்ரா ஏ மகன வயிறு பசின்று ஆமா தாகம் பொறுக்க முடியலையடா தாக விட தாகம் தண்ணி வைக்கப்போ எனக்கு தண்ணி வேணும்னு கேட்டான் வேணுமா வேணும்பா மகனே ஐயா என்ன காதுல கேட்டான் குருபுத்திர ஆகா என்ன இப்பேற்பட்ட கானகத்துல தண்ணி கேட்கால நம்ம பெத்தவன் பெத்தவள ஆமா ஒத்தையில விட்டுட்டு போக முடியாத கூடாத காடுல வனம் இல்ல இது ஆனமலை காவுலா காவு இல்லவா என்ன செய்தான் காவட்ட பக்கத்துல யார்ட்டு பார்த்தா ஒரு ஆலமரம் ஆமா ஆலமரம் ஆலமலை விழுர்ல சரி காவட்டை இழுத்து கட்டினா தாயும் தகப்பறையும் அப்படியே தொங்க விட்டா அதே நேரம் என்ன கெண்டிய தூக்குனா ஆமா ஏயா அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சரி தண்ணீர் எடுப்பதற்காக ஆமா அவன் தான் நடந்து வாரா ஆமா அருஞ்சுனைய பார்த்தே வருகிறா அப்படி வரும்போது என்ன அதே நேரம் ஒரு சொன்ன ஆமா பஞ்சவடி தீர்த்தம் சொன்ன அருஞ்சொன அந்த சொனையில என்ன தண்ணீர் ஆமா ஏக்கார உரண்டு வருது ஆமா வற்றாத குடிநீர் அந்த இடத்துல தான் இருக்கு பார்த்தாத நேரம் ஏ கெண்டிய கொண்டு தண்ணிக்குள்ள முக்குதான் குருபத்திரம் என்ன அப்படி முக்கும்போது இந்த கெண்டியினுடைய வாயில தண்ணீர் உள்ள போகும்போது குட்டு 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 குட்டுன்னு சத்தம் கேக்கு ஐயா ஆனை தண்ணீர் குடிக்கும் போதும் குட்டு 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 தான் சத்தம் கேக்குமா அப்போ ஒரு ஆணைக்கு ஒளிகட்டி இருந்தார்ல யாரு தசரத மன்ன அப்பமே பார்த்தாரு ஆகா ஆனைதான் வந்திருக்கு வந்து விட்டது ஏ நீதாரு என்ன ஆணை என்று எண்ணி தசரத மன்ன பானத்தை போட்டார் அப்படி ஏ தசரத இருந்த பானா அதே நேரம் குருபுத்திரம் மார்புல வந்து மார்புல பிடிக்குவா குருபுத்திரன் அம்மா அப்பா ஆகா ஆணை என்று நீ பானத்தை போட்டோமே ஆளஞ்சத்தம் கேட்க மனித சத்தம் கேட்க என்று என்ன கொண்டு தசரத மன்ன குடுகுடுன்னு ஓடி வராரு வந்து பார்த்தாரு மானிடம் இருக்கு ஐயா தலைய தூக்குனாரு ஐயா 1000 ஆணைக்கு ஒளிகட்டி இருந்து 999 ஆணையை கொண்ட ஒரு ஆணைக்கு ஒளிகட்டி இருந்த நீ தண்ணீர் கோதும் போது குடுகுடுன்னு சத்தம் கேட்டுச்சு ஆணை என்று பானத்தை போட்டேன் மார்புல பிடிச்சிருதப்பா ஐயா தாங்கள் யாரோ அயோத்தி மன்னன் தான் தசரத சக்கரவர்த்தி அயோத்தி நாடு ஐயா அதனால குத்தம் இல்ல உங்க கையாலும் ஆள்வதற்கு நான் பாக்கியம் செஞ்சிருக்கேன் ஆனா எங்க அம்மாவும் அப்பாவும் ஆலமரத்து விழுல கட்டி இருக்கேன் தாகத்துக்கு தண்ணீர் கொடுக்கணும் அவருக்கு நீங்க தண்ணி கொண்டு கொடுக்கணும் அதை சொல்லி முடியவும் குருபுத்திர உயிர் போயிடுது அதே இடத்துல போயிட்டது பார்த்தா தசரத சக்கரவர்த்தி ஏயா தண்ணீரை கொண்டு வந்து அதே நேரம் ஆலமரத்து விழுல இருக்கல்ல தண்ணீரை கொடுக்கிறான் கைய பிடித்து தண்ணீர் கொடுக்கும் போது அப்பாவா என்ன சொல்லுதா என் மகனே குருபுத்திரா ஆனமலை காவில் வந்து தண்ணீர் கேட்டோம்னா கோவண்டா கோபத்தோடு கொடுக்கிறாயா அப்பா அம்மா குடிங்கோ அப்பா குடிங்கோ என்று வாயை திறந்து சொன்னாதான் நான் தண்ணீர் குடிப்ப மகனே என்று சொல்லும் போது ஏயா தசரத சக்கரவர்த்தி பார்த்தாரு அம்மா உங்க மகன் குருபுத்திர நான் இல்ல
இல்லம்மா. நான் அயோத்தி மன்னன், ஆமா. நான் தான் தசரத சக்கரவர்த்தின்னா. தசரத சக்கரவர்த்தி அம்மா. அப்பா ஏய், என் மகனே எங்கடா? எங்கப்பா என் மகன? அம்மா ஆ, எனக்கும் அதிக காலம் பிள்ளை இல்ல, குழந்தை இல்ல. 1000 ஆணையை வத முடித்தா ஆமா. குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொன்னா சொன்னா 1000 ஆணையை வத முடிக்க வந்தேன். வந்த 999 ஆணையை கொன்னு ஒன்று. ஒரு ஆணைக்கு உளி கட்டி இருந்தேன். ஆமா. உங்க மகன் தண்ணீர் உடுக்கும் போது போது. ஏம்மா ஆ, குடுகுடுன்னு சத்தத்தை கட்டு கேட்டு ஆணை என்று நினைத்து பானத்தை போட்டேன். போட்டேனம்மா போட்டேன். உங்க மகன் மாறுல பிடித்தது, பிடித்ததோ. குருவுத்திரம் மாண்டும் அடிந்தான். ஆமோ ஆமாம்மா. மாண்டும் அடிந்தாம்னு சொல்லவும் ஆ, ஏயா ஏ, அதே நேரம் என்ன? கண்ணும் திறந்தது அவர்களுக்கு. ஆமா. அப்பா ஓ, எனக்கு ஒரு மகன் ஒரே எங்க மகன். அந்தி காலத்துல உதவல. உதவல உதவல. உனக்கு எத்தனை ஆண் பிறந்தாலும் உன் அந்தி காலத்துல உனக்கு ஒருவனு உதவ மாட்டான். போ உதவ மாட்டான் போப்பா. தசரத மன்னா. ஏயா என்ன? அதை சொல்லி முடியவும் ஆ, அவரு இருவர் உயிரும் பிரிந்தது. பிரிந்ததோ. 3 பேருக்கு நல்லடக்கம் செய்தார். ஆமா. ஐயா என்ன? ஐயா தசரதம் மன்னன் தான் தசரத தானமல்ல வாரார. ஐயா அயோத்திமா நாட்டுக்கு தான் அழகாக வரபோது அன்னைக்கு நாளைக்கு அயோத்திமா நகரது உக்கிர யாகமது உக்கிருவ அழகாக வளருது ஐயா. அந்த உக்கிரம யாகம்தான் தானதான் வளரும் போது அன்னைக்கு நாளைக்கு அப்ப 2 இடம் அது யாகம் அது முற்றியல் தானமெல்லாம் வந்தல்ல. அப்பேற்பட்ட யாகத்தில கற்ப நல்ல பாயாசம் கற்ப தானம் வந்து பிறக்குது ஐயா. கற்ப நல்ல பாயாசமோ தானதான் பிறக்கும் போது அன்னைக்கு நாளையில தசரத மன்னன் தான கற்ப நல்ல பாயாசத்தை கையால வாங்கிட்டார. அருமமாக குவாசலையா குவாசல கையே சுமித்திரா தேவி அம்மா பக்கத்துக்கு அழைக்கார். குவாசலைக்கு ஒரு பங்கு, கையேசிக்கு ஒரு பங்கு, சுமித்திரைக்கு ஒரு பங்கு தானதான் கொடுக்கும் போது மீதமுள்ள பாயாசத்தை தானதான் வலிக்கார. தானமல்ல வலித்தல்ல சுமித்திரா தேவிக்கு தான். சுமித்திரா தானமெல்லாம் கொடுக்கா. தானமெல்லாம் கொடுக்கும் போது அன்னைக்கு நாளையில அரும மகளானவேல் வாசல கைகேசி சுமித்திரையால் 3 பேர் அன்று மாதம் குழி மறந்தா. அன்று மாதம் அவ அடுத்த மாதம் கர்ப்பமானா. குவாசல கைகேசி சுமித்திரை 3 பேர் ஒரு மாதம் 2 மாதம் மொத்தம் 3 மாதமா முகமது வெளுத்திடும். 4வது மாத்தையில் நாளிகிய மயக்கையான 5வது மாதம் ஐயோ அறவையறு பூரணம். 6வது மாத்தையில் 6வது
அவ அங்கம் எல்லாம் தங்க நீரும் கோசல கைகேசி மூணு பேர் ஏழாவது மாதம் ஐயோ எடையோ பெருத்திருக்கான் எட்டாவது மாத்தையில திட்டு முட்டா இருக்கா 9 மாதம் ஐயோ 9 மாதம் ஐயோ வாழ வாழ சொல்லலுவா அடித்தானதான் இருக்கும்போது 10வது மாத்தையில பரிபூரண கற்பமானா காண அங்க இருக்கும்போது கோசலை கைகேசி சுமித்திரை 3 பேரும் 10 மாதம் நிறமாத்த சூழோடு இருக்கும்போது கைலாசத்துல தேவ ரகசியம் பேசுதான் ஐயா கோசலை கைகேசி சுமித்திரையால் அதே நேரம் கர்ப்பமா இருக்கா அதே நேரம் தென்னிலங்கர் அவனை எல்லோரையும் இருக்கம் செய்து வாரான் அந்த ராவணனை வதம் முடிக்கணும் அந்த ராவணனை வதம் முடிக்க வேண்டுமானா யாரால முடியும் என் பெருமாளும் ஆயவன் கோபாலன் அச்சுதன் ரகு ராமபுரம் ஐயா ஐயா நீங்கள் தான் போய் பறக்கணும்னா அது நான் போய் பறக்கணுமானா இன்னும் அவதாரம் எடுப்பது ஐயா ராம அவதாரம் எடுக்கணும் நீங்க தான் ராவண சம்ஹாரம் முடிக்கணும்னா முடிக்கணும் ஐயா என்ன நாம் ராம அவதாரம் எடுக்கணுமானா என்னோடு ஆண்டவன் வருமா பெருமான் ஐயா என்ன எனக்கு தோழனாக ஆமா ஆஞ்சநேயராக நீங்க வரணும் 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 பகவான் அதே நேரம் என்ன அருள் மகளானவா ஆதிசேஷனாகிய நாகம் எனக்கு தம்பி இளையவனாக எனக்கு பக்கபலமா இருக்கணும் லட்சுமண பெருமா சங்கும் சக்கரமும் பரதனும் சத்துருக்கனுமாக பிறக்கணும்னா ஆமா அதே நேரம் லட்சுமி அம்மா ஜானகி சீதையாக பிறந்து நாங்க அவதாரம் எடுக்கணும் உடனே ஆட்டும் என்றார்கள் அதே நேரம் ஐயா மாயவன் என் பெருமாள் கோவால கண்ணு அப்ப அவதாரம் செய்ய போறார் ஐயா எப்படி இருக்காரு அதே நேரம் யா சித்தீர நல்ல மாத்தையில சிறந்த வேலை கிழமையில பொனர் பூச நல்ல நட்சத்திரம் கோசலையாளுட திருவயற்று திருவயற்று என் கோதண்ட ராமபுரம் பிறக்கார யா கைகேசியாளுட திருவயற்று பரதம் வந்து அப்போ பிறக்கார சுமித்திரையாளுட திருவயற்று சத்துருக்க ஐயா லட்சுமணரும் ஐயா லட்சுமணரும் தானே தான வந்து பிறக்கார லட்சுமணரும் ஐயா பச்சை நிறம் ஐயா பவள நிறம் நீல நிறம் ஐயா நெளிந்த நிறம் மாநீரம் அப்பா மயில நிறம் ஐயா மயில நிறம் ஏன் கோதண்ட ராமன் தான் பிறக்கா நீல நிறம்